Hi friends, welcome to Santra Techspot. In this video, we will see data structure. What is it? If you question, introduction video data structure. What is data structure? In this video, deep data structure. அதோட அப்ளிகேஷன் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்ளிகேஷன் ஆஃப் DSA, கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாசிஃபிகேஷன். இந்த 4 தான் நம்ம ரொம்ப சிம்பிளாகவே பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். So first, what is data structure? So நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வேயில் நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டரோட மெமரியில் அலோகேட் பண்ணுறது. ஏன் இதை நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை அந்த டேட்டாவில் அப்டேட் பண்ணுறதோ இல்லை அந்த டேட்டாவை டெலீட் பண்ணுறதோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல நிறையா இருக்குது. அதாவது நம்ம இந்த கடைசியாக நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரோட கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அந்த கிளாசிஃபிகேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இப்போ லைக் ஒரு ஸ்டாக் இருக்குது, இல்லை அரே இருக்குது, லிங்க் லிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்மளோட ரெக்யூர்மெண்ட் என்ன, அதுக்கு எந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத டேட்டா டைப்ஸ் கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். பட் இப்போ நீங்கள் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அதை சிம்பிளாக ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறதுனா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்கு, கேர், இதை தான் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோட் அப்படின்னா அதில் ஃப்ளோட் வேல்யூ மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டா டைப்பாக இல்லாமல் இருக்கிறதா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் டேட்டா டைப்ஸ் ப்ளஸ் டேட்டா டைப்ஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இந்த DSA அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை அதனால் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டிக்ஷனரி ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ரேஷன் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் பண்ணுறது, இன்செர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய ப்ராஜெக்டில் நம்ம எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த DSA யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்ட்னஸ். ஸோ இந்த அல்காரிதம் இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் அல்காரிதம் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இல்லைனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் அல்காரிதம்ஸும் ப்ராசஸரில் அதிகப்படியான டைம் எக்ஸிக்யூஷன் டைமை எடுத்துக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாமே நம்மளுடைய இன்மெமரி இருக்குதுல்ல, அதாவது ரேம், அதில் இருக்கிற மெமரி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது அதிகப்படியான மெமரி எடுத்துக்காமல் நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த வீடியோவில். ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு அப்புறம் இதில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பின்னாடி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சீக்வன்ஸ் ஆர்டராக இருக்கும். அதாவது 1 by 1 நம்மளுக்கு சீக்வன்ஸாக இருக்கிறத நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். நான் லீனியர் அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸாக இல்லாமல் இங்கே ஒரு ஹையராரிக்கி மாதிரி இருக்கும். ஒரு பேரண்ட் சைல்டு மாதிரி ஒரு ஹையராரிக்கி மாதிரி வர்றதை நம்ம நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மெயினாக லீனியருக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரே, ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட் அதெல்லாம் வருது. நான் லீனியர் கீழே பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் அண்ட் ட்ரீ நம்மளுக்கு வருது. ஸோ அரே அப்படிங்கிறது என்ன, கண்டிப்பாக
கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அரே அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதை வந்து அரேன்னு சொல்லுவோம். அதை வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். அது 1 by 1 நம்மளுக்கு வந்து லைக் சீக்வன்ஸாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன, அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து லைக் ஒரு சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாக் கியூ அப்படிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நம்ம இப்போ ஆனால் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரின்சிபிள் இருக்குது. என்னன்னா அந்த ஸ்டாக்ல வந்து லிஃபோ அதாவது எல்ஐஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வந்து அது வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது எந்த வேல்யூ லாஸ்ட்டில் வருதோ அதை தான் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக்லேருந்து டெலிட் பண்ணும். இதே நீங்கள் கியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எஃப்ஐஎஃப்ஓ அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ இன்சர்ட் ஆகுது அந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு டெலிட் ஆகும். இந்த மாதிரி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நோடு வந்து இன்னொரு நோடோட அட்ரஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி கிராஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நோட்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸஸும் நம்மளுக்கு வந்து வெர்டிசஸ் கூட எட்ஜ் வழியாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். என்ன ப்ரோ வெர்டெக்ஸுங்கிறீங்க வெர்டிசஸ்ங்கிறீங்க எட்ஜுங்கிறீங்க ஒன்றுமே புரியல, கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக டயக்ராம்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிராஃப்ஸ் இந்த ட்ரீ எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். பட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.